திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள மக்கள் அனைவரும், உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை என்பதுமே அறிவீர்கள் அப்பர் பெருமானாலே இயற்றப்பெற்றது என்பதை திருத்தாண்டகத்தேவர் அப்பர் பெருமான் திருவாஞ்சியம் பெருவேளூர் திருவிளமர் முதலான பதிகளை எல்லாம் வணங்கி புற்றிடங்கொண்டார் யாரு? வன்மீகநாதர் திருவாரூர் பெருமான். அவருக்கு தொண்டராம் புண்ணியம் பெறுவதாவதென்றோ என்று சிந்தையாய் திருவாரூரை அடைந்தார். அடியார்கள் அத்தனை பேரும் வரவேற்றார்கள். தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி கண்கள் துளிமாறி பொழிய திருமூலட்டானரை வணங்கி பாமாலைகள் பலர் பாடினார். அவற்றிலே ஒன்று இந்த பதிகம். திருப்புகலூர் இறைவேற்ற கும்பிட்டு ஏற்றும் இருப்புடையாராய் திருவுள்ளம் திருவாரூரிலே பிரியாது நிற்க திருமேனி மட்டில் அங்கு நின்றும் பிரிந்து வர திருவாரூர் தொழுது சென்றார். அங்கனம் செல்லும் பொழுது திருவுள்ளம் அங்கே நின்றமையை ஒருவாறு விளக்கி, திருவாரூரான்காம் என் சிந்தையானே, திருவாரூரான்கான் என் சிந்தையானே என்று பாடுகிறார். இந்த பதிகத்திலே ஈற்றிலே ராவணன் பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை. இந்த பதிகத்திலே என்ன சிறப்பு என்றால், ஒவ்வொரு அடியிலும் கான் கான் என்ற சொல்லை மிக அருமையாக உணர்த்துகிறார்கள். அதாவது இறைவனுடைய தன்மையை அப்படியே உணர்த்துவதற்காக அந்த கான் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த பதிகத்திலே. அதாவது 24வது பதிகம், 6ஆம் திருமுறை. அதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். ஏவனற்ற சிலையால் முப்புறம் எய்தான்கான் இறையவன்கான் மறையவன்கான் ஈசன்தான்கான் தூவனற்ற சூழப்படையினான்கான் சுடர் மூன்றும் கண் மூன்றா கொண்டான்கான் ஆவணத்தால் எந்தன்னை ஆட்கொண்டான்கான் அனலாடிகான் அடியார்க்கு அமிர்து ஆனான்கான் தீவண்ணத்த திருவுருவிற்கு அறிவுருவன் வேன் திருவாரூரான்கான் என் சிந்தையானே என்று பாடுகிறார். திருவாரூரிலே உள்ள பெருமான் அம்பை செலுத்துகின்ற வில்லாலே முப்புறத்தையும் அழித்தவர். அவன் இறைவனாய் மறை ஓதுபவனாய் நிர்விக்னனாய் பாவத்தை அழிக்கக்கூடிய தூய ஒளியை உடையவனாய் இருக்கிறான். தூய ஒளியை உடைய சூழப்படையினான் சூரியன் சந்திரன் அக்னி என்பவரை தன் 3 கண்களாக உடையவர். ஏற்ற முறையால் என்னை அடிமை கொண்டவனாய் தீயிலே கூத்து நிகழ்த்துபவனாய் அடியார்க்கு அமுதமாயினவன். தீ போன்ற
தன்னுடைய திருவுருவிலே கழுத்தில் விடத்தால் ஆகிய கருமையை உடையவன் ஆனான். அவன் என் சிந்தையன் என்று பாடுகிறார். வண்ணத்த சிலைன அம்பையை உடைத்தாகும் தன்மையை உடைய வில். மறையவன் வேதத்தை ஓதுபவன், மறை ஓதுபவன். அவன் தூவண்ண சுடர். தூ வண்ணம்னா வெள்ளியே ஒளி. இது கூர்மையை குறித்தவாறு, அதாவது பாவத்தை அழிப்பதற்கு தூயதாயிற்று. இறைவனிடத்து முறையே வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண் என நிற்கக்கூடியது 3 கண். அதுதான் சூரியன், சந்திரன், அக்னின்னு சொல்லுவது. ஆதலின அடிமை வேலை என்றது. அது விளையார் தம் அடிமையை எங்கு இருப்பினும் விடாது பற்றி ஈர்த்து ஆழ்வார். எனவே பெருமானுக்கு நாம் அடிமையாக இருப்போமையானால் நாம் எங்கே இருந்தாலும் விடாது பற்றி காப்பாற்றுவார். அப்படி அவர் கரி உருவின்னு மிடத்திலே உள்ள மிடர் கரி உரியன் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். ஏவனற்ற சிலையால் முப்புறம் எய்தான்க இறையவன்கான் மறையவன்கான் ஈசன்தான்கான் தூவண்ணத்த சுடர் சூழப்படையினான்கான் சுடர் 3 கண் 3 கொண்டான்கான் ஆவணத்தால் என்னை ஆட்கொண்டான்கான் அனலாடிகான் அடியார்க்கு அமிர்த ஆனான் அடியார்க்கு அமிர்து ஆனான்கான் தீ வண்ணத்த திருவுருவில் கரி உருவன்கான் திருவாரூரான் என் சிந்தையானே. திருச்சிற்றம்பலம். அனைவரும் திருவாரூர் செல்வோம். தீவண்ணத்தர் உருவிற்கு அறிவுருவனாக இருக்கக்கூடிய திருவாரூரிலே விற்றிருக்கக்கூடிய பெருமானை என் சிந்தையான் என்று அப்பர் பெருமான் கூறியது போல நம் சிந்தையான் என்று கூறி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.